அபிராமி. ஹலோ, வாங்க மேடம். டாக்டர் பார்க்கணும். டோக்கன் தாங்க. என்ன மேடம், நீங்க போய் டோக்கன் கேட்டுட்டு உள்ள போங்க. என்னம்மா இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூல்ஸ் எல்லாம் மாத்தாதீங்க. நான் லைன்லயே வரேன். ஓகே மேடம், பேர் சொல்லுங்க. பேரு நவீன். ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க. கம் ஆன். வா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி. ஹாய் ஆர்த்தி. இவங்க யாரு? என் கிளாஸ்மேட்மா. உன் பேர் என்னம்மா? ஆர்த்தி. நீங்க கலெக்டர் தானே? ஆமாமா. இவங்க உங்க அம்மாவா? ஆமா, வெறும் டீச்சரா தான் இருக்காங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு டீச்சரால தான் ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், ஏன் ஒரு கலெக்டர் கூட உருவாக்க முடியும். ஏன் மேடம் கேக்குறீங்க? நவீன் அம்மா மாதிரி நீங்களும் கலெக்டர் வேலைக்கு போங்கன்னு என்ன பாடா படுத்துறா மேடம். மேடம் கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி எங்க ஸ்கூலுக்கு வரணும் மேடம். அது குழந்தைங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமா இருந்தா என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன். ஆனா பாராட்டு விழா அது இதுன்னு சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. கண்டிப்பா மேடம். அடுத்து ஆர்த்தி யாரு? நாங்க தான். வாங்க மேடம். வரேன் மேடம். சரிம்மா, வா. வனஜா. என்னம்மா? காலையில சமையல் எல்லாம் பண்ணி வச்சிட்டல? பண்ணி வச்சிட்டேம்மா. சரி. கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் மேடம். கண்டிப்பா வரேன். போயிட்டு வரேன். வாங்க. மேடம், நீங்க போய் டாக்டர் பார்க்கலாம் மேடம். எஸ், தேங்க் யூ. வா வனஜா. வணக்கம் டாக்டர். குட் மார்னிங் மேடம். வாங்க உட்காருங்க. இவனுக்கு காலையில இருந்து ஃபீவரா இருக்கு, கொஞ்சம் பாக்குறீங்களா? ஓ அப்படிங்களா? உட்காருப்பா, உட்காரு உட்காரு. இங்கே உட்காரு. இதில் உட்காரு. சொல்லு. அப்படித்தான். வாய முடுங்க. ஆ 102 டிகிரி காய்ச்சல் இருக்கு மேடம். கொஞ்சம் ஹை ஃபீவர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், போட்ட உடனே குறைஞ்சிரும். இப்போ இந்த ஊர் முழுக்க இதே ஃபீவர் தான் மேடம். நிறைய இளநீர், குளுக்கோஸ், ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுங்க மேடம். சீக்கிரமா சரியாயிடும். ஹலோ மேடம், நான் சதீஷ் பேசுறேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் 1 மினிட். டாக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வந்துறேன். ஓகே மேடம். இன்ஜெக்ஷன் போட்டுக்க. ஓகே. எந்த பாத்துக்கமா. கிளாஸ் படிக்கிறீங்க? யா சதீஷ். சொல்லுங்க சதீஷ். ஓகே. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆர்த்திக பாருமா. டாக்டர், 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 என்னாச்சுன்னு தெரியல மேடம். இன்ஜெக்ஷன் போட்டு உடனே வாசல்ல போட்டுக்குள்ள வாயில நுரையா வருது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆர்த்தி எழுந்துமா பாருங்க. ஆர்த்தி, நான் என்ன பண்ணுவேன்? ஆர்த்தி, டாக்டர் வர சொல்லுங்க. எழுந்துருமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. ஆர்த்தி எழுந்துருமா. டாக்டர் சீக்கிரமா வாங்க. ஆர்த்தி என்ன மேடம், கண்ணை என்னாச்சு? பாருமா. வழி விடுங்க. ஆர்த்தி கொஞ்சம் வழி விடு, எழுந்துருமா. வழி விடு. என்ன டாக்டர் இது? அம்மாவை பாருமா. மருந்துக்கான அலர்ஜி மாதிரி டாக்டர், இருக்கு. நீங்க என்னமா தானே என்ன மாத்திரை injection போட்டாங்க? போட்டீங்க? வாசல்ல போட்டுக்குள்ள வாயில நுரையா வருது. என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க டாக்டர்? என்ன இன்ஜெக்ஷன் சொல்லுங்க. இந்த வைரஸ் ஃபீவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு லேட்டஸ்டா வந்த மெடிசின் இது. இப்போதான் புதுசா வந்தது. எந்த கம்பெனியோடது? ஹெல்த்தி லைஃப் கம்பெனி. இம்மிடியேட்டா குழந்தைக்கு ஏதாவது
அம்மா நவீன் தம்பிக்கு உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, வாயிலேருந்து நிறைய வந்துட்டு இருக்குமா. டாக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க now. ஒரு டீ ஒன்று போடுப்பா. ஒரு டீ ஒன்று. மணப்பெண் காதலனுடன் ஓட்டம். கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிருக்கா. மாப்பிள்ள ரொம்ப பாவம்பா. பெத்தவாளை சொல்லணும். பொண்ணை நல்லபடியா கண்டிச்சு வளர்த்துருந்தா இப்படிலாம் நடக்குமா? அடுத்த நியூஸை பாரு, மனைவி கள்ளக்காதலனுடன் ஓட்டம். என்னையா நியூஸே ஒன்றும் சரியில்லையே. மனுஷாளுக்கு கடவுள் மேல இருக்கிற பயம் போயிடுத்து, பக்தி குறைஞ்சா இப்படிலாம் தான் நடக்கும். என்ன ஏற பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, பேப்பர்ல வந்த நியூஸை பத்தி பேசிட்டு இருந்தா. எல்லாம் கலிகாலம். கலிகாலம்னு சொல்லாதீங்க, காதலர் காலம்னு சொல்லுங்க. என்ன எழவோ என்ன கன்றாவியோ கேட்க சகிக்கல. பேப்பர்ல வர நியூஸ் இருக்கட்டும், முதல்ல உங்க பொண்ணை பத்தி ஒரு நியூஸ் இருக்கு, அதை கேளுங்க. என்னப்பா மேட்ரு? நம்ம ஜெகதீஷோட மகன் இல்ல? ஆமா, மெக்கானிக் கோபி. அவனே தான். அவனுக்கும் ஐயர் பொண்ணு விஜய்க்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? என் பொண்ணை பத்தி இப்படிலாம் பேசினா நாக்கு அழுகிடும், ஜாக்கிரதை. நெருப்பு இல்லாம புகையாதுங்க. சரிங்க, ஏதோ ராத்திரி லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுத்து, இருட்டில் தனியா நின்று பொண்ணை பரிதாபப்பட்டு ஆத்துல கொண்டு வந்து விட்டான். அது ஒரு தப்பா? சரி, அதை விடுங்க. ராத்திரி பஸ் வரல, கொண்டு வந்து விட்டான். இன்னைக்கு காலையில சுத்தி சுத்தி வரான், இவ்வளவு திரிச்சுக்கிட்டே போறா. காதல் படத்துல வர மாதிரி ஹீரோ மெக்கானிக்கு, கோபியும் மெக்கானிக்கு. இந்த பாருங்க, நீங்க பாட்டுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் பேசிட்டே போகாதே. நான் ஒண்ணு என் பொண்ணை அப்படி வளர்க்கல. இதோ பாரா. ஏன் இல்ல உங்க பெரிய பொண்ணு அபிராமி சிங்கப்பூருக்கு வேலை பார்க்க போயிருக்காளா, இல்ல மேல் படிப்புக்கு லண்டன் போயிருக்காளா? புருஷனையும் புள்ளையும் விட்டு ஓடி போனது தானே. அந்த அம்மாவுக்கு 10 வயசுல புள்ள இருக்கான். புள்ள இருக்கவளே ஓடி போயிட்டா, புருஷன் இல்லாதவ ஓடி போக மாட்டாளா? பாவம் சின்ன வயசு பொண்ணு, அவ என்ன பண்ணுவா? இத பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் வயிற்றுச்சல கொட்டிக்காது. நீங்க பேசினதெல்லாம் தப்புன்னு நீங்களே உணர்வேன். இல்ல, நான் உங்களை உணர வைப்பேன். இப்படி அபாண்டமா பேசாதே. உங்களுக்கும் பொம்மநாட்டி குழந்தைகள்லாம் இருக்கோ இல்லையோ? என்ன ஆயிரு, சாபம் விடுறீங்களா? நாங்க எங்க அபாண்டமா பேசணும், நடந்து உண்மை தானே பேசணும். அதான் ஊருக்குள்ள இப்ப பேச்சு. கேட்டீங்கல்ல, போய் உங்க பொண்ணை தட்டி கேளுங்க. இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, பண்ணவும் மாட்டா. நீங்க தான் தப்பா பேசுறேன். அதை நீங்க எல்லாம் உணர்ற காலம் வரும். வரேன். ஐயோ டாக்டர், என் பேருக்கு என்னாச்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. யாரு கண்டுபட்டுச்சதோ என்னவோ தெரியலையே. அம்மா, என் பேர் எப்படிமா இருக்கா? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, டாக்டர் வந்து சொல்லுவாரு. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ சரண்யா, என்னம்மா இது, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குமா. என் பேரனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா 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 ப்ளீஸ், நவீன் ஆபத்தான கட்டத்துல இருந்து தாண்டி வந்துட்டாமா. இப்ப கொஞ்ச நேரம் அவனை ஐசியூல வைக்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் பயப்படாம இருங்க. ஐயோ, நான் பயப்படாம எப்படிமா இருக்க முடியும்? நம்ம குடும்ப பேரை சொல்றதுக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் தான். ஆமா, அது சரி, அந்த போலி மருந்து கொடுத்த அந்த டாக்டர் எங்க? அவன் கைய காலை ஒடிச்சு அடுப்புல வைக்க. சரண்யா, நவீனுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? யாரோ எக்ஸ்பைரி ஆன மருந்து எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீபேக் பண்ணி மார்க்கெட்ல ரொட்டேட் பண்றாங்களாம். அந்த கம்பெனி பேர் தெரியுமா? அவனுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். தெரியும், ஹெல்த்தி லைஃப் கம்பெனி. அட பாவி சேட்டு, அம்மா கடைசியில என் குடும்பத்திலேயே பிரச்சனையை உருவாக்கிட்டியா? ரவி, அப்செட் ஆகாதீங்க ரவி, ப்ளீஸ். நவீன் வில் பி ஆல் ரைட். அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பாப்பா, மேடம், நீங்க சொன்னபடி எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிட்டேன் மேடம். டவுன்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போலி மருந்து பரவி இருக்கு மேடம். சின்ன காஞ்சிபுரத்துல 2 குழந்தைங்க இறந்துருக்காங்க. வாட்? நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல மேடம், தமிழ்நாடு ஃபுல்லா இது பரவி இருக்கு மேடம். அந்த ஹெல்த்தி லைஃப் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். எஸ் மேம். அவங்க யாரு, என்ன, அவங்களோட டீலிங் எல்லாமே, எவ்ரிதிங். ஐ வாண்ட் தி டீலிங் ரிப்போர்ட் இமிடியேட். ஓகே மேம். நவ ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் வொர்க். அம்மா, ரவி எங்க போயிருக்காரு? காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடலையம்மா, அதான் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர போயிருக்கா. அம்மா, என்னம்மா இது? கொஞ்சம் வழி விடுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். என்னாச்சு இவருக்கு? காலையில டிசென்ட்ரின்னு அட்மிட் ஆனார் மேடம். இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க, இன்ஜெக்ஷன் எஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அம்மாடி,
சிஸ்டர், என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? என்ன நடக்குதுன்னு தெரியல சார். திடீர்னு நிறைய குழந்தைங்க வந்து அட்மிட் ஆறாங்க. கவலைப்படாதீங்க. சிஸ்டர் கவிதா எங்க இருக்காங்க? அந்த வார்டுல இருக்காங்க சார். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் கவிதா, இங்க என்ன பண்றீங்க? ஐசியூ வார்டு இமிடியேட்டா போங்க. நைட் டியூட்டி டாக்டர் கூப்பிட்டு உடனே வர சொல்லுங்க. ரொம்ப அர்ஜென்ட். ஓகே? என்னாச்சு டாக்டர்? ஏதோ ஒரு கம்பெனி போலி மருந்து சப்ளை செஞ்சுட்டாங்க. அதை சாப்பிட்ட குழந்தைங்க ஃபிட்ஸ் வந்து சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. இப்படியே குழந்தைங்க உயிரோட விளையாடுறது ச்சே. ஐயோ, இது மாவட்ட கலெக்டர் அம்மாவுக்கு தெரியுமா? அந்த அம்மா ஏதோ தன்னை பெருசா அவதார புருஷின்னு பேசிக்குவாங்க. தான் இருக்கிற மாவட்டத்துல ஒரு அநியாயமும் நடக்க கூடாது, நான் இருந்தாங்க யோகியவான்கள் மட்டும்தான் இருக்கணும்னு பெரிய சரித்திர சாதனையாவே பேசிக்குவாங்களே. அதை ஏன் கேக்குறீங்க? அவங்க பையனை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆசாரிக்கே ஆப்பா. பாவம் கலெக்டர் ஐசியூ வார்டு வெளியில கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க டாக்டர், நீங்க போய் கலெக்டர் மாதிரி அவங்க பையனையும் பாருங்க. என்ன நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கலெக்டர் அம்மா நல்லா இருந்தா தானே நம்ம மாவட்டம் நல்லா இருக்கும். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வெரி கிரிட்டிக்கல். டாக்டர் நர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்காங்க. நோ ப்ராப்ளம் டாக்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கலெக்டர் அம்மா, இதுதான் விதிங்கிறது. நானே உன்னை தேடி வரணும்னு பார்த்தேன், நீயாவே என்னை தேடி வர பத்தியா? வாழ்க்கைங்கிறது சைக்கிள் பெடல் மாதிரி. ஒரு பெடல் மேல போனா அடுத்த பெடல் கீழே வந்து தானே ஆகணும். நான் கோபி என்ன என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த தெருவுலயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணுலடா, வண்டியில செயின் கண்டிடுச்சு அதான். நல்லா தானே இருக்கு. இப்பதான் நான் மாட்டினேன். டேய் சத்தியமாடா? சரி சரி, ஒரு 5 ரூபாய் கொடு. சில்லறை இல்லடா. சரி. இல்லண்ணே, விஜயக்கா ஊசி நூல் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான். ஏண்டா காசு கொடுக்கலையா? காசு கொடுத்தாங்க, ஆனா அந்த கடைக்காரன் பழைய பாக்கிக்காக பிடிச்சிட்டான். 2 சாக்லேட் தான் வாங்கினேன், மானத்தை வாங்கிட்டான். ஏண்டா விஜய் வேலைக்கு போறது இல்லையா? ஒரு 5 ரூபாய் கொடு. இந்தா பிடி. வேலைக்கு போறது இல்லையா? ஏண்டா? இன்னொரு 5 ரூபாய் கொடு. இப்பதான்டா கொடுத்தேன். ஒரு கேள்விக்கும் 5 ரூபாய். இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. இந்தா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர். காத்தரங்கனாலே பஞ்சர்னு சொல்லி காசு வாங்குறல, அப்புறம் என்ன? சரி, இது என்ன லெட்டர்? டேய் அன்புள்ள விஜய். ஓ, இதான மேட்ரே. இப்போ என்ன இது விஜயக்கா கிட்ட கொடுக்கணும், அவள்தானே? 50 ரூபாய் கொடு. 50 ரூபாய் கொடுக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் அவங்க அப்பா வீட்ல தான் இருப்பாரு, விஜயக்கா வெளியவே வராது. டேய் அவங்க அப்பா ஏற்கனவே மேல கோவமா இருக்காருடா, நானே பாத்துக்கிறேன்டா. நல்லா யோசிச்சுக்கோ. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். டேய் இருடா. இந்தா இத பிடி. லெட்டர் எடுத்து போய் கொடுத்துட்டு விஜய் கிட்ட பதில் லெட்டர் வாங்கிட்டு வாடா. சரி. பிடிக்கலன்னு சொன்னா கூட அதை எழுதி வாங்கிட்டு வா, சரியா? சரி. டேய் அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும் போது பால் என் மேல பட்டு நான் உன்னை அடிச்சேன்னு, ஆமா, அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிடாதடா. பிரதர், மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இருக்கணும். அது இல்லனா தொழில் பண்ண முடியுமா? டேய் இதெல்லாம் ஒரு தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சீங்களாடா? அதை விடு, நான் போயிட்டு வரேன். டேய் அவங்க அப்பா இருப்பார் பாத்துடா. என்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டல, நான் பார்த்து அதெல்லாம். ஓகேடா. அதே மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா 50 ரூபாய் கொடுத்தல, அதுக்கு மேல 5 ரூபாய் போட்டு 55 ரூபாய் கொடுத்துறேன். சரி பாத்து போயிட்டு வாடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ் அழாதீங்க அம்மா. என்னால முடியலம்மா, எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடு. வேண்டாம் ரவி. சொல்றத கேளு சரண்யா, சாப்பிடு. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஆர்த்திக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாம் மேடம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் மேடம், அம்மா ப்ளீஸ் ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் வேண்டாம் நான் மேடம். கூடவே இருக்கேன், எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம். கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எஸ். எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இதான் நியூஸ். அந்த போலி மருந்து கம்பெனி மீது ஆக்ஷன் எடுக்கும்படி
எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எடிஷன் எழுதியிருக்காங்க மேடம். அந்த கம்பெனி பத்தின ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? அவங்க ஆஃபீஸ், குடவுன், எனிதிங்? காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்புகழ்னு ஒரு ஊர் இருக்கு மேடம். அவங்க நம்ம மாவட்டத்திலேயே இருக்காங்களா? ஆமாம் மேடம், ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு மேடம். நம்ம நவீன் மாதிரி எவ்வளோ குழந்தைங்க சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை மேடம், தமிழ்நாடு இருக்க நிறைய ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க சீரியஸான நிலையில் அட்மிட் ஆயிருக்காங்க மேடம். எஸ் சதீஷ், இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னால யார் இருந்தாலும் அவங்கள நான் விட மாட்டேன். போற போக்க பார்த்தா சுத்தி வளைச்சு நம்ம மேலேயே ஆக்ஷன் எடுத்துருவா போல் இருக்கு. இதுக்கு நாம ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும்.